பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். நம்பிக்கை, வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அடிப்படையான விஷயம்தான். நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையே இல்லை, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனாலும் நம்பிக்கையில சிலது கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமான நம்பிக்கையெல்லாம் கூட நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மருந்து கடை நடத்திட்டு இருக்காரு, ஒரு பார்மசிஸ்ட்னு வச்சுங்களேன். அவருக்கு தீராத தலைவலி. ஒரு நாள் அவரு என்ன பண்ணலாம், தன்கிட்ட இருந்து கடையில இருந்து ஏதோ ஒரு தலைவலி மாத்திரை எடுத்து போட்டுக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. இறங்கி ரோடுக்கு போய் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு சூடா ஒரு டீ போட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த டீயை சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் நிதானமா கடைக்கு வராரு. அப்படி உக்காந்து 5 நிமிஷம் ஆன பிறகு ஒரு தலைவலி போயிடுது. அப்போ அவருக்கு என்ன நம்பிக்கை வருதுன்னா, ஒரு டீயை சூடா குடிச்சோம்னா இந்த தலைவலி போயிடுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த டீ கடைக்காரருக்கு தலைவலி வருது. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த டீயை குடிக்காம நேரா இறங்கி இந்த கடைக்கு ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு போய் அதை போட்டுட்டார். அதை போட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா உக்காந்தாரு. அவருக்கு தலைவலி போயிடுச்சு. அப்போ அவருக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அவரோட டீ மேல இல்லை, இந்த மருந்து மேல. இப்படிதாங்க இவரோட நம்பிக்கை இவருக்கு, அவரோட நம்பிக்கை அவருக்கு. அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் கூட பாருங்களேன். இப்ப யானைன்றது நம்மளை விட பல மடங்கு வெயிட் உள்ள ஒரு ஜீவன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த யானையை யானைப்பாகன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறு அங்குசம் மாதிரி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி குத்திட்டு இருப்பான். அந்த யானையும் அது அவனுக்கு அடிப்பணிஞ்சா மாதிரி நடந்துக்கும். அவன் சொல்ற வேலையெல்லாம் செய்யும், அவனோட கமாண்ட் எல்லாம் ஏத்துக்கும். ஆனா அந்த யானை நினைச்சதுன்னா, அந்த யானை பாகனும் சரி, அந்த அங்குசமும் சரி, ஒரு பெரிய விஷயமே அல்ல, மெதிச்சுட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அது கட்டுப்பட்டு இருக்குது. ஆனா இவனுக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா, யானை பாகனுக்கு நம்ம குச்சி வச்சு தட்டுறதால தான் அது நமக்கு கட்டுப்பட்டு இருக்குது, அதனாலதான் அதை நம்ம வழி நடத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விதவிதமான நம்பிக்கை வருது. அப்படி இந்த சின்ன சின்ன நம்பிக்கையெல்லாம் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை சுவாரஸ்யமாக தான் கொண்டுட்டு போயிருக்குது. அது வரைக்கும் அது நம்பிக்கையாகவே இருக்கட்டும். இருந்தாலும் எதுக்கு இந்த பதிவை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கைன்றது எந்த விதத்தில் ஒன்றாலும் நம்ம மனசுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அது நம்பிக்கை தாங்க. அதனால தாங்க இந்த வாழ்க்கையோட அச்சு சொல்லிட்டே இருக்குது, நிம்மதியாக நாம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ற ஒரு பதிவை இங்கே பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.